மகிழ்ச்சி என்ற மாளிகையில் நான் குடி அமர்த்தியவரே என்னை கழுத்தை பிடித்து வெளியே தள்ளுகின்ற அளவிற்கு அவருடைய செயல்பாடுகள் இருக்கின்றன. மாவட்ட செயலாளர்கள் வருகையை அழுத்தி நிறுத்தி என்னை பார்க்கக்கூடாது என்று அவரே ஒவ்வொருவருக்கும் செல்பேசியிலே பேசி என்னை மானபங்கம் செய்தவர். அன்று அமைதி காத்திருந்தால் அதிகாரம் தானாக அன்புமணிக்கு வந்திருக்கும். அன்று அமைதி காத்திருந்தால் அன்புமணிக்கு அதிகாரம் தானாக வந்திருக்கும். ஒவ்வொருவருக்கும் மாவட்ட செயலருக்கும் காலை 3 மணிக்கு அதிகாலை 3 மணி வரை தொலைபேசியில் பேசி போகாதே தப்பி தவறி 8 பேர் வந்தாங்க. மீதி பேரெல்லாம் நிறுத்திட்டாங்க. என்ன நடக்குதுன்னு அவங்க புதிராக நின்றுட்டாங்க. ஒத்து போயிருந்தால் மாவட்ட செயலாளர்கள் எதற்கு கொடுக்கணும்? ஒரு பொய்யான தகவலை சொல்லி என்னை அடிப்படை உறுப்பிலிருந்து எடுக்கப் போகிறார், அதுக்கு உனக்கு சம்மதமா, அதனால நீ போவாதே என்று மாவட்ட செயலர் அடிப்படை உறுப்பிலிருந்து அவரை எடுக்க வேண்டிய அவசியம் என்ன? ஒரு மூலம் செய்வானா, ஒரு முட்டாள் செய்வானா, ஒரு முண்டம் செய்வானா, ஒரு மூர்க்கம் செய்வானா? இந்த வேலையை அதனால அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி இல்லாமல் ஒத்துப்போயிருந்தால் ஓரிரு ஆண்டுகளில் உனக்கு முடிசூட்டு நானே முன்னின்று நடத்தியிருப்பேன். 3 ஆண்டுகளுக்கு முன்னாலே முடிசூட்டு விழா நடந்தது. அப்பொழுதுதான் அவர் தலைவரானார். ஆனந்த கண்ணீர் விட்டேன். அப்பொழுது தேர்வு காண்பதற்கு தாரக மந்திரங்கள் என்று சொல்வார்களே, அந்த மந்திரம் ஒன்று தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. இதை என்னுடைய அருமை நண்பர் பழகருப்பையா அருமையாக 2 பெட்டியிலே சொல்லியிருந்தார். உங்கள் மூலமாக எனக்கு தெரிந்தது. அவரோடு நான் தொலைபேசியிலே பேசினேன். தந்தை சொல் மிக்க மந்திரங்கள் இல்லை. இது தெரியாம எவனோ அந்த மாதிரி சொல்லிட்டோம் அந்த காலத்துல. இந்த காலத்துக்கு அது பொருந்தாது. தந்தைக்கு பிறகே தனையன், ஐயாவுக்கு பிறகே அன்புமணி. இது இப்பொழுது எல்லோரும் சொல்கின்ற வார்த்தை. குருவுக்கு மிஞ்சிய சீடன் இருக்கலாம், குருவுக்கு மிஞ்சிய சீடன் இருக்கலாம். ஆனால் தந்தைக்கு மிஞ்சிய தனையன் கூடாது. இதுவே நீதி, நேர்மை, தர்மமாகும். இதுவே
உலகியல் நேதியும் ஆகும். இதுவே சாஸ்திர சம்பிரதாயமும் ஆகும். எனது மனக்குமரர்கள் என்னை எங்கள் குலசாமி என்று சொல்லிக்கொண்டே என் நெஞ்சு கொலைகளில் குத்துகின்றார்கள். என்னை குலசாமி என்று சொல்லிக்கொண்டே என் நெஞ்சு கொலைகளில் குத்துகின்றார்கள். எங்களுக்கு எல்லாம் ஐயாவான் என்று சொல்லிக்கொண்டே என்னை அதவ பாவத்தில் நினைக்கிறார்கள். அனைத்தும் ஐயாவான் என்று சொல்லிக்கொண்டே என்னை அவமானப்படுத்துகிறார்கள். ஐயாவின் புகழை பெருமையை பேசுவதே எங்கள் நோக்கம் என்று சொல்லிக்கொண்டே சிறுமைப்படுத்துகிறார்கள். ஐயாவின் லட்சியமே எங்கள் லட்சியம் என்று சொல்லிக்கொண்டே என்னையே இலக்காக்கி குறிவைத்து தாக்குகின்றனர். இதையெல்லாம் நான் உருவாக்கிய சமூக ஊடக பிரிவும் வலைத்தளங்களின் மூலம் எனக்கு எதிராக செய்கின்றனர். என் கைவிரல் கொண்டே என் கல்லை குத்திக் கொண்டேன். என் கைவிரல் கொண்டே என் கண்ணை நான் குத்திக் கொண்டேன். உயிருள்ள என்னை எல்லா வகையிலும் உதாசீனம் செய்துவிட்டு என் உருவ படத்தை மட்டும் வைத்து உற்சவம் செய்கின்றனர். என் உயிருள்ள என்னை எல்லா வகையிலும் உதாசீனம் செய்துவிட்டு என் உருவ படத்தை மட்டும் வைத்து உற்சவம் செய்கின்றனர். என்னை நடைபணமாக்கி என் பெயரில் நாடு முழுவதும் நடைபயணம் செய்யப் போகிறார்களாம். ஐயா, நீயா நானா அப்படின்ற நிலைக்கு இந்த பிரச்சனை போய்விட்டது அப்படின்னு நீங்க சொன்னீங்க. அப்போ இதற்கு ஒரு தீர்வே கிடையாதா? பேச்சுவார்த்தை மூலமாக தீர்வு காண முயற்சி செய்தது இது எல்லாமே தோல்வியில் முடிந்திருக்கிறதா? நான் அப்படித்தான் நினைக்கிறேன். இருவர் வந்தார்கள். அவர்களெல்லாம் பெரிய ஜாமான்கள், பெருமைக்குரியவர்கள். அவர்கள் எனக்கு அவரிடம் பேசியிருக்கிறார்கள். ஆனால் ஒரு நல்ல பதில் வரவில்லை. இந்த தலைவர் பதவி வேணும்னு சொல்றேன். நான் சொன்ன அந்த தேர்தல் முடிஞ்ச பிறகு அவர் தான் எல்லாம் பார்த்து போறாரு. எனக்கு இது அரசியல் என்பது வாரிசு கிடையாது. பொதுவாக நான் உங்ககிட்ட கொடுத்துருப்போம். அவர்கிட்ட கொடுத்தாரு. எனக்கு லேட்டா கொடுத்தேன். அவர் வாங்கிடுவாரு. அவர் வாங்கி ரெடியா இருப்பாரு. வாங்க ரெடியா இருப்பாரு. வேணாமா? அவர் வேணான்னு உங்களுக்கு உங்களுக்கு வேணாமா? வேணுமா? ஐயா நீங்க ஐயா என்ன செய்தாலும் தலைவர் பதவி தான். யாரும் ஒண்ணும் இல்லை. அப்புறம் கேள்வி என்ன பதில்? அன்புமணி ஐயா வந்து உங்க பேச்சை கட்டுப்படுத்தி இருந்தாங்க. தற்போது உங்க பேச்சை கட்டுப்படுத்தாம மோதல் போக்கு வந்து நிலவி வருகிறது. இதற்கு பாஜக பின்புறம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? பாஜக யாரும் பின்புலம் இல்லை. இன்னொன்னு யார் சொன்னாலும் அவர் கேட்க மாட்டார். அதாவது இங்க இருக்கிற எல்லாரும் சேர்ந்து முயலுக்கு எத்தனை கால் கேட்டா என்ன சொல்றீங்க? சொல்லுங்க. 4 கால். ஆனா அவர் 3 கால் தான் சொல்லுவார்.
இந்த 3 கால அப்படின்னு சொல்றதை நிறுத்தி 4 தான் சொன்னோன்னா பிரச்சனை முடிஞ்சு போச்சு. பிரச்சனையே முடிஞ்சு போச்சு. இவ்வளவு ஆண்டு காலமா நீங்க நிறுவனரா தான் இருந்து தேர்தலை சந்திச்சீங்க. இந்த முறை தலைவரா இருந்து தேர்தலை சந்திக்கணுங்கிற நினைக்கிறதுக்கு என்ன காரணம்? தலைவர் கட்சியை சரியாக வழி நடத்தல பண்ணல அப்படின்றதுதான். இப்போ ஒரு 40 தொகுதி 50 தொகுதி எடுத்து வேலை செய்தோம். ஆனா அதை போய் அதுக்கு கொஞ்சம் கூட அவர் ஒத்துழைப்பு கொடுக்கல. அதனால நாம கொஞ்சம் வலுவா இருந்ததான், ஒரு 50-60 தொகுதியில வலுவா இருந்ததான் கூட்டணி பேசுறதுக்கு நம்மகிட்ட வருவாங்க. நாமும் வெற்றி பெறலாம், கூட்டணி கட்சியும் பெரிய கட்சியா இருக்கிறவங்க அவங்களும் வெற்றி பெறலாம். அதற்கு அவர் உழைப்பதற்கு தயாரா இல்லை. என்னிடம் தருமபுரியில் நிற்க போகிறார் என்று பல காலம் தொடர்ந்து சொல்லி வந்தது. அங்கேதான் நின்றான். கடைசியில் இங்க வந்த போது நான் கேட்டேன் அந்த தேர்தல் நேரத்தில், தருமபுரியில யார் நிற்கிறது? அப்புறம் பார்த்தா காலையில அங்க ஒரு கோஷம், பாரத் மாதாக்கு ஏன்னு அங்க நீங்க கூடாரம் போட்டுக்கிட்ட அந்த இடத்துல கோஷம் எனக்கு என்னடா அது. அப்புறம் விருந்துக்கு ஒருத்தர் கூப்பிட்டுருக்காங்க. அவர் 64 வகையான பதார்த்தங்கள் அது எல்லாம் போட்டு அவருக்கு சாப்பாடு டிஃபன் கொடுத்தாங்க. அதுவும் எனக்கு தெரியாது. அப்பொழுது அவர் அந்த கட்சியினுடைய தலைவராக இருந்தார். இப்பொழுது இருக்காரா? இப்பொழுது இல்லை. அதன் பிறகு என்னாச்சுன்னா, நான் நிக்கல, சுவாமியா தான் நிக்கிறதுன்னு சொன்னாங்க. நாம் அங்கே பொதுக்குழு சொன்ன மாதிரி நம் குடும்பத்தை சேர்ந்த பெண்கள் இந்த மாதிரி வேண்டாம் அப்படின்னு சொன்னதுக்கு எதிர்மாறாக நிற்கக்கூடாது அப்படி நான் சொன்னேன். அதன் பிறகு தருமபுரிக்கு வேட்பாளரையும் அறிவிச்சிட்டோம். அரசாங்கான ஒரு பையன், அது ஊடகங்கள்லாம் வந்துட்டு அவர் தான் வேட்பாளர் அப்படின்னு. அப்புறம் என்னுடைய சின்ன மகளை பெரிய பேரன் எல்லாம் சேர்ந்து என்கிட்ட கெஞ்சினா போதுமா, கூத்தாடி ஆளாடி எல்லாம் பண்ணி, சரி இவ்வளோ நேரம் கூத்தாடுறீங்க, ஆளாடுறீங்க, பேசுறீங்க, சரி போய் நிக்கட்டுறீங்க தான் போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டேன். அவங்க போய் எங்க அந்த மூலையில் இருக்கிற ரூம்ல அன்பமணிகிட்ட சொல்ல, அப்பா மாத்திக்க மாட்டாரு, அவர் உறுதியா நிற்பாரு, நம்ப முடியாது அப்படின்னு. அப்புறம் என்ன சொன்ன, உண்மையாதான் சொல்றேன் அப்படின்னு. அப்புறம் சௌமியா வந்தது. அப்புறம் நான் விருந்து, அப்புறம் பேசி என்னை கையெழுத்து போட வைத்தார்கள். நான் கையெழுத்து போட்டேன். அம்மா, ஃபர்ஸ்ட் சாலரி வாங்கிட்டேன். இது புது உண்டியல். மாசம் மாசம் 2000 ரூபாய் போடணும். தங்க உண்டியல் தெரியுமாமா? கார்த்தி, ஹாய். ஹாய். வாங்கம்மா. இருவரையும் சந்தித்து பேசினேன். ஐயா, 12 பதவி நீங்க போட்டுட்டு இருக்கீங்க, ஆனா அவருக்கு மீண்டும் அதே மாதிரி தான் நீடிப்பார் அவரோட அறிக்கை வெளியிட்டு இருக்காருங்க. பல்வேறு பதவி கட்சியில பொருளாளர் பதவி, அப்புறம் மாவட்ட செயலர் நீங்க போட்டுட்டு இருக்கீங்க, ஆனா மீண்டும் அவர் அந்த பதவி நீடிப்பார் அவரோட அறிக்கை வெளியிட்டு இருக்காரு. ஆமாமா, எங்க பொதுச் செயலர் எங்க இருக்கிறோம்னு உங்களுக்கு தான் தெரியும், ஊடகங்களுக்கு தெரியும். அவங்க தேடிக்கொண்டே இருக்கிறோம். அவர் வெளியில் இருக்கிறாரா, எங்க தலையில் இருக்கிறாரா, எங்க 7 ஸ்டார் ஹோட்டல் 5 ஸ்டார் ஹோட்டல் இருக்கிறாரா, அப்படி எப்படி ஃபாரின் சரக்கோடு இருக்கிறாரா, இது தண்ணீர் குடித்துக் கொண்டு சாதாரண தண்ணீர் குடித்துக் கொண்டு இருக்கிறாரா என்பது தெரியவில்லை. உங்கள் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன்.
46 ஆண்டுகள் நீங்க கடுமையாக உழைத்து பாமக என்ற ஒரு கட்டமைப்பை இந்த நீங்க வைத்திருக்கீங்க. பொதுச் செயலரை பத்தி உங்களுக்கு தெரியுமா? ஏதாவது தெரிஞ்ச சொல்லுங்க. இப்படி நான் சொல்றது ஒரு கேள்வி. 7 ஸ்டார் ஹோட்டல் 5 ஸ்டார் ஹோட்டல நல்ல ஃபாரின் சரக்கா வாங்கி கொடுத்து தண்ணி அடிச்சுங்கிறாரு. களத்தி சென்று பணம் வாங்குறது தண்ணி அதெல்லாம் கொடுக்கும். இங்க என்ன சொன்னார் பொதுச் செயலாளர், நான் துணிமணி தான் அங்க தேனி மாவட்டம் தான் அவர் சொந்த ஊர். அங்க வச்சுட்டு வந்துட்டேன். இங்க இவர் தங்கியிருக்கிறது ஒரு அறை ஒன்று கொடுத்துருக்கேன் அங்க பின்னால. இவருக்காகவே ஒரு ரூம். அதுல கதவு இல்லைன்றார். அப்புறம் கதவு உடனே போட சொன்னோம். திருப்பி வருவார்னு பார்த்தா அப்புறம் இந்த மாதிரி கேள்விப்படுறோம். அவர் மிதக்கிறார் நிறந்து கொண்டே இருக்கிறார் என்று கேள்விதான். எவ்வளவு தூரம் உண்மை என்னன்னு தெரியாது. 46 ஆண்டுகள் நீங்க கடுமையாக உழைத்து பாமக என்ற ஒரு கட்டமைப்பை உருவாக்கி இருக்கீங்க. இப்போ உங்க மோதல் காரணமாக 96,000 கிராமங்கள் 96,000 கிராமங்கள் என் காது. இப்போ மோதல் காரணமா தொண்டர்கள் சோர்வடைந்து அந்த கட்டமைப்பு உடைகின்ற ஒரு சூழ்நிலை உருவாகிட்டு அது கிடையாது. ஏன்னா எப்பொழுதும் தொண்டர்கள் கிடையாது. அவங்க மக்களுக்கு தொண்டு செய்கிறவர்கள். மக்களுக்கு தொண்டு செய்கிறார். அவர்கள் மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு என்று சொல்கிற மக்களுக்கு தொண்டு செய்கிறவர்கள். அவர்களை போய் என்னுடைய தொண்டர்கள் என்று சொன்ன அவர்கள் நான் முதல்ல சொன்ன மாதிரி அவர்கள் தான் வழங்கப்பட வேண்டிய ஒரு தெய்வங்கள். ஐயா நீங்க சமூக நீதி பேரவையின் தலைவர் வந்து பாலு வந்து நீக்கிருக்கீங்க. அன்புமணி தொடர்பாக சொல்லியிருக்காரு. அது மேல நீங்க வந்து கோபு என்றவர் வந்து நியமனம் பண்ணிருக்கீங்க வழக்கறிஞரா. அவரு வந்து அந்த பதவிக்கு லாயக்கற்றவர், வழக்கறிஞர் இருக்கிறதே வந்து தகுதியற்றவர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உங்களுடைய கருத்து என்ன? அன்புமணி ராமதாஸ் வந்து பேசியிருக்காரு. அவர் அதிகாரம் இருக்கா சார்? அவருக்கு வழக்கறிஞர் சமூக நீதி பேரவை மாற்றி போட்டிருக்கோம். அவ்வளவுதான். ஏன்னா இவர் சரியில்லை என்பதனாலே அவரை மாற்றி போட்டிருக்கோம். ஏன்னா ஒருத்தரே பண்ணணும் அவசியம் கிடையாது. அதனால முக்கியமா 22 ஆண்டு காலம் வந்து கே பாலு வந்து பல வழக்குகளை பாமக தொடர்ந்திருக்காரு. பல வழக்குகளை வெற்றிகளையும் பெற்றுக் கொடுத்திருக்காரு. அவரை மாத்துறதுக்கான அவசியம் என்ன? ஒருவேளை அன்புமணி ராமதாஸ் சந்திச்சதுனால முன்னாலே பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இந்த வழக்கறிஞர் சமூக நீதி பேரவை இருந்தாங்க. அவங்க இவரோட திறமையானவர்கள். ஆனால் இப்ப நம்ம கட்சியில வேற கட்சிக்கு போயிட்டாங்க. ஆனா இன்னைக்கு என் மேல பாசமா இருக்காங்க. தொடர்ந்து இருக்கிற ஒரு மாசத்தோட குழப்பம் ஐயா தெளிவா என்ன சொல்றீங்க? அன்புமணிக்கும் உங்க தொண்டர்களுக்கும் சொல்ல வேண்டிய கருத்து 2026 அப்புறம் உங்களுக்கு அந்த பதவி கொடுக்குறப்பா ஐயா என்ன சொல்லுவாரு? கோரிக்கை சொன்னீங்கன்னா நீங்க சொல்ற மாதிரியே இந்த தேர்தல் முடிந்த பிறகு எல்லாமே அவர் மாறி போயிட்டோம். அது வரைக்கும் நீங்க தான் தலைவர் சொல்றீங்க. அது வரைக்கும் நான் தான். நீங்க ஒன்னு சொன்னீங்க, இதை நிறுவிய நான் ஒரு தலைவர் பதவி தான். வந்து நான் வந்து கூட்டணி சேர்ந்து கூட்டணி மந்திரி சபையில போய் மந்திரியா அந்த சீட்டு அந்த மாதிரி எப்பொழுதும் எந்த காலத்திலையும் சத்தியமா அமைச்சர் பதவிக்கு அரசியல் அந்த மாதிரி இதுக்கு நான் போக மாட்டேன். சிறந்த ஆளுமைகள் உள்ள 2 பேருடைய சமரச பேச்சுவார்த்தை அவர்கள் இங்கே வந்தார்கள். நான் அங்கே போனேன். பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் கடைசியில் டிராவிட முடிஞ்சு போச்சு. ஒரு முடிவுக்கு வரல. இதுக்கு முன்னால 16 பஞ்சாயத்துகள் நடந்தது. 16 பஞ்சாயத்துகள் என்றால் நான் தொடங்கிய 34 அமைப்புகள். அந்த 34 அமைப்புகளிலே 1-2 பேரை 4 பேரை எனக்கு பஞ்சாயத்து பண்ண வந்தாங்க. அவ்வளவுதான்.
இதுதான் தலைவிதி என்பதோ என்று எண்ணிக்கொண்டு அதையும் ஏற்றுக்கொண்டேன். இந்த 16 பஞ்சாயத்துக்காரரும் நான் தொடங்கிய 34 அமைப்புகளில் இருந்து வந்த 14 பஞ்சாயத்துக்காரர்களும் என்ன அதிசயம், ஒரே விதமான தீர்ப்பையே சொன்னார்கள். ஒரே விதமான தீர்ப்பையே சொன்னார்கள். நீங்க கேட்கணும் என்ன தீர்ப்பு இருக்காங்க, என்ன தீர்ப்பு என்றால், நான் இங்கே இருந்து கொண்டு கட்சியை வளர்ப்பது, அவர் வெளியிலே போய் மக்களை பார்த்து கட்சியை அவர் மக்களை பார்ப்பது என்ற தீர்ப்பு தான். பதினாலு பஞ்சாயத்துகளோடு நான் சொன்னேன், அதுவும் ஒரு பஞ்சாயத்து ஆகியது. அதில் வந்து ஒருவர், சார் இது ஒன்றும் பஞ்சாயத்து அல்ல, நான் பஞ்சாயத்து பேசுற ஆளும் கிடையாது அப்படின்னாரு. உண்மை. எதுவும் யாருக்கு நேரம் சரி இல்லையோ, இப்ப பஞ்சாயத்து போல வந்துட்டீங்க, எனக்கு பஞ்சாயத்து போல வந்துட்டீங்க அப்படின்னு நன்றாகவே இருந்தது அவர்கள் சொன்னது. அந்த இருவர் யார் என்று உங்களுக்கு தெரியும், சொல்ல தேவையில்லை. அன்புமணிக்கு தலைவர் பதவியை விட்டுத்தர தயார் என கூறினேன். அதற்காக கௌரவ தலைவர், சமூக முன்னேற்ற சங்கத்தினுடைய தலைவர், இவர்கள் இருவரையும் நீங்கள் போய் நாளை காலை பார்த்து விட்டு வாருங்கள். நான் சொல்வது, இந்த மாநாட்டிற்கு முன்னாலே 15 நாட்களுக்கு முன்னாலே பார்த்து விட்டு வாருங்கள். நான் தலைவர் பதவி விட்டு கொடுக்க தயாராக இருக்கிறேன் என்று சொல்லி, நான் காலையில உங்களை பார்க்க வருகிறோம் என்று அவர்கள் சொன்னார்கள். ஆனால் அதெல்லாம் வரணும்னா போன்லேயே சொல்றோம். போன்ல சொல்றத அவ்வளவு சிறப்பா இருக்காது. போன்ல சொல்றது நாங்க வந்துடுறோம் முடியாது. ஐயா எழுதியே கொடுக்குறேன்னு சொல்றார். இந்த பஞ்சாயத்து மாநாட்டு மேடையிலே எழுதியே கொடுக்கிறதா கையெழுத்து போட்டவர். அவரை நம்ப முடியாது, அவரை நம்ப முடியாது. ஆக நான் தயாராக இருந்தோம். அப்படி நடந்தது. அப்புறம்தான் எனக்கு என்னுள் இருக்கின்ற இயற்கையான கோபம் கொஞ்சம் பொங்கி எழுந்து, நீயா நானா பார்த்துடுவோம் அப்படி என்று அந்த முடிவுக்கு வந்து இப்பொழுது உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அது மட்டுமல்ல, எல்லாம் எனக்கே வேண்டும். இந்த ராமதாஸ் ஒண்ணு இருக்கானே, அவன் பேரை தானே பின்னால போட்டுக்கிறோம். அவனுக்கு என்னதான் கொடுக்கணும்னு கேட்கும்போது, இந்த நிலையில ராமதாஸ் அவருக்கு கேட்ட சாதித்து உள்ள பேர
தொழில் பேரன் பேத்திகளோட விளையாடிட்டோம், கொஞ்சம் விளையாடிட்டோம் என்று சொல்ல கேட்டு நான் கேட்ட சாத்திட்டு என் உயிருள்ள வரை இருக்க முடியாது. ஏனென்றால் நான் அப்படி பழகி போனேன். என்னை பார்ப்பதற்கு வருகிறவர்கள் அப்பாயின்மெண்ட் நாளைக்கு வரணும், ஆரம்பம் பார்ப்பேன். நேற்று மட்டும் எத்தனை பேரை பார்த்தான் தலைமை செயலர் சொல்லும்? 800. நேற்று 300. இப்படி அவமானம் இருக்கும். அப்பாயின்மெண்ட்டும் கிடையாது. போன்ல பேசணும்னாலும் இருப்பா இந்த தலைவரை தாங்களை நானே எடுப்பேன், நானே பேசுவேன். அதுக்காக தான் இது வேற யாரும் சொல்லக்கூடாது. இப்படியெல்லாம் மக்களோடு நான் 46 வருடங்களாக பழகி வருகிறேன். அவர்கள் என்னை உயிராக நினைக்கிறார்கள். நான் அவர்களை உயிருக்கும் மேலாக அவர்களை தெய்வங்களாக என்னுடைய பாட்டாளி சொந்தங்களை நான் நினைக்கிறேன்.